விழுப்புரம் அருகே பானாம்பட்டு, சோழனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கொய்யா மரங்களை வெள்ளை ஈ, மாவு பூச்சி மற்றும் சப்பாத்தி பூச்சிகள் தீவிரமாக தாக்கியுள்ளதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பலமுறை மருந்து தெளித்தும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் கடந்த முறை 400 ரூபாய்க்கு விற்ற முதல் தர கொய்யா தற்போது 200 ரூபாய்க்கே எடுக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழைப்பொழிவு குறைவு மற்றும் பூச்சி தாக்குதலால் மகசூல் இருந்தும் போதிய விலை கிடைக்காமல் நஷ்டத்தை சந்திப்பதாக கொய்யா விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை கொடுங்கையூர் அருகே அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணி பெற்றுத் தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டதோடு இளம் பெண்ணையும் கடத்தியதாக அவரது குடும்பத்தினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கங்கை அம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த பார்வதி என்பவரது மகளான சித்ராவுக்கு அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணி பெற்றுத் தருவதாக கூறி சசிகலா என்பவர் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் பணத்தை திருப்பி கேட்ட சித்ராவை சசிகலா தரப்பினர் தாக்கியதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயனில்லை எனவும் தெரிவித்து அவரது குடும்பத்தினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சசிகலா என்ற லேடி எங்ககிட்ட 21,80,000 கிட்ட ஏமாத்திட்டு இருக்கா. எங்ககிட்ட மட்டும் இல்லாமல் எல்லார்ட்டையும் ஒரு சில பேர் எல்லாத்தையும் நகை, மணி, கோல்டு வந்து கம்மியான ரேட்டில் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர்ட்டு வந்து ஏமாத்திட்டா. மணி கேட்க போனாலும் என்னை அடிக்க வராங்கண்ணா. அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டேன், நீ தனியாக வந்து போ, ஒரு செகண்ட் இருக்கான ஒன்று தூக்க அப்படிங்கிறாங்க. ஆபீஸ்ல எங்க அம்மா பெருக்கர் வேலைக்கு போறாங்க. 3 மணிக்கு வந்தாங்க சார், கையெழுத்து போட்டாங்க. 2 மணிக்கு போட்டாலும் பீச்சில இருந்து 2A பிடிச்சி வீட்டுக்கு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் இருந்து இங்க நான் கூட்டிட்டு வந்தா உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அசால்ட்டா நாளைக்கு வா இல்லன்னா சார் வரட்டும் சொல்றாங்க. 2 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல. இப்போ நாங்க என்ன சார் பண்ற, நைட்டுக்குள்ள எங்க தங்கச்சி செத்து போயிடுச்சுன்னா இது யாரு சார் பதில் சொல்றது? சொல்லுங்க, யார் பதில் சொல்றது? ராணிப்பேட்டை மாவட்டம் பாப்பான்குளம் பகுதியில் சீரான மின் விநியோகம் இல்லாததால் வீடுகளில் இருந்த மின் மீட்டர்கள், தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட மின்சாதனங்கள் வெடித்து சேதமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரக்கோணம் திருத்தணி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.